டி ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் திரு அண்ட் தாரு. இத்தனை வீடியோல நான் இதை சொல்லிருக்கவே மாட்டேன், இப்பதான் சொல்றேன். அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லைண்ணா. இப்ப நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிவி சிங்காரிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாப்பாவையும் கிளப்பி விட்டு குலதெய்வ கோயிலுக்கு ஆடிப்பெருக்குக்கு வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு ஆடிப்பெருக்கு, இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே ஆடிப்பெருக்கு. நாளைக்கு நிறைய பேருக்கு லீவ் போடணும்னு சூழ்நிலை வந்தனால இன்னைக்கே வந்துட்டோம் நாங்க. சின்ன சண்டே போய் சாமியை கும்பிட்டு வந்துருவோம். நம்ம சாமி தானே, எப்போ கும்பிட்டா என்ன அப்படின்ட்டு. ஸோ குலதெய்வ கோயில்ல குடும்பமா வந்து பொங்கல் வச்சு கூழ் பண்ணி அதுக்கப்புறம் மாவிளக்கு பண்ணி சாமி கும்பிட போறோம். எப்பவுமே ஆடி 18க்கு கம்பல்சரி கோயிலுக்கு நாங்க வந்து வந்துருவோம். வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறதுதான் வழக்கம். எல்லாருமே வந்து ஃபேமிலியா வந்து வந்திருக்கோம். ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போது. அது மட்டும் இல்லாம பாட்டு வேற ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆமா, அது இல்லாம அது காப்பிரைட் வந்துருதோ என்னப்போ, அது வேற கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம எங்க வாழ்க்கையோட ஒரு புது தொடக்கம் வந்து இல்ல இந்த வீடியோல வந்துட்டு ஓகே அது அவங்க சொல்றாங்க, அது நம்ம லீடிங் கொடுக்க போறோம். இல்ல அதான் சொல்றேன், எங்க வாழ்க்கையோட புது தொடக்கம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதுவும் வந்து இந்த vlogல வந்து இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான், எங்க ஃபேமிலிக்கே ஸ்பெஷல் தான். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதோட ஸ்டோரி ஒன்னு இருக்கு, நான் அதை சொல்றேன் லேட்டரா வீடியோக்குள்ள போறப்ப. அப்படியே நான் மெதுவா அதெல்லாம் ஒவ்வொன்னா அவுத்து விடுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா vlogக்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்திருக்காங்க. நீ என்ன சொல்ற பாப்பா? ஒண்ணுமே இல்ல. நான் வந்து அம்மா கை வலிக்குது. என்ன பண்ணேன்னா இங்க 2 அண்ணி இருக்காங்க, அவங்க கூட ஜாலியா விளையாடுவேன், ஜாலியா. இப்படி பேசுற ஆள் இல்லையே நீ, இப்படி பேசுற ஆள் கிடையாது. வீடியோல கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கு, நடிக்கிறாங்க. ஓகே, இப்போ பொங்கல் வைக்க போறோம், அதெல்லாம் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சாப்பாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. சின்னத்தை வந்து சாப்பாடு புளிசோறு என்ன சொல்றது, ஏதோ சின்னத்தை வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. சோ அது என்ன சாப்பாடுங்கறத நம்ம பாப்போம். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க தான் வந்து இன்னும் சாப்பிடல. நாங்க வந்து வேற ஒரு ஃபுட் கொண்டு வந்திருக்கோம். ஆமா, நாங்க கொஞ்சம் அதையும் பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னோட மாமியார் வந்துட்டாங்க பாத்தீங்களா, ஆடி 18க்கு அவங்க மட்டும் புது சேலை எடுத்துக்கிட்டு எனக்கு சேலையும் எடுத்துறல ஃப்ரெண்ட்ஸ். நீதான் எல்லாத்துக்குமே சேலை எடுத்து, அப்ப நாங்க கிட்ட போய் எடுக்கிறது, நாங்க எடுக்கிற சேலை உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால இப்ப நான் என்னை கூட்டிட்டு போயா எடுக்கணுமா இல்லையா? நான் ஒரு சேலை எடுத்துக்கிறேன், சரி நீ வா, நீ ஒரு சேலை எடுத்துக்க, அப்படித்தானே சொல்லணும். அவர் சொன்னா சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. நானு வெளியில போயிட்டு வரும்போதே அவர் சொல்லும் போதே ஒரு சேலை எடுத்துக்கிட்டா தானே, இல்லவே எடுத்துற மாட்டாரு. அதனால போகும்போதே எடுத்து வந்துட்டேன். அவங்ககிட்ட நான் கேட்கணும்னு இருந்தேன், சேலை எடுத்து சேலை செல்ல போட்டு எடுத்து கொடுமான்னு சொல்லி. அதனால தச்சேல ஒரு சேலை அமைஞ்சு போச்சு. நல்லா இருக்கு. ஆனா பாத்தீங்களா, லாஸ்ட் 2-3 தடவை போனப்பெல்லாம் 2 பேரும் சேர்ந்து போய் தான் சாரி எடுத்தோம். இப்ப எல்லாம் வந்து ஏமாத்திட்டு போய் தனியா எடுத்து வந்து கரை சொல்றாங்க. கேட்கணும். நீ ஒண்ணு கேட்டேனா எனக்கு அப்படின்றுவ. ஆமா, கேட்கதான் செய்வேன். ஆசை இருக்கு, ஒரே மாதிரி எடுத்து எல்லாரும் கத்தாம உண்டு. ஆமா, சரி அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரி சேலை கட்டுறோம். கும்பாபிஷேகத்துக்கு நம்ம மட்டும் தனியா தெரியுறோம் எல்லாருமே. ஆமா, எல்லாரும் ஒரே மாதிரி நல்ல சிலையா கட்டிட்டு வந்து கும்பாபிஷேகத்துக்கு தனியா தெரியுறோம். எங்க கோயில கும்பாபிஷேகம் வைக்க போறாங்க, அதையும் நாங்க கண்டிப்பா vlogல காமிக்கிறோம். சரி ஓகே, இப்ப அத்தை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, என்னத்த பண்ண போறீங்க? கூழ் காய்ச்ச போறாங்க. எங்க அத்தை வந்து கூழ் காய்ச்சதுல எக்ஸ்பர்ட். சோ ரெசிபி வந்து பாத்துக்கோங்க. உங்க கோயிலையும் நீங்க கூழ் காய்ச்சணும்னா இந்த வீடியோ ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. ஸோ எங்களோட டயட் ஃபுட்டு தான் ஓட்ஸ், மாதுளம்பழம், ஓவர் நைட் ஓட்ஸ், மாதுளம்பழம் போட்டது, ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி நாங்கள் டெய்லியும் காலையில் தான் சாப்பிடுவோம். டயட் ஃபுட்டு எங்களுக்கு இதுதான். இதில் என்னென்ன போட்டிருக்கோம் சொல்லுங்கள். இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஓட்ஸு, ஆல்மண்ட் மில்க்கு, ப்ரோட்டீன் பவுடர், அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழம், சியா சீடு, சப்ஜா சீடு, சீட்ஸ் பவுடர், சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ ஏஜ் வந்து 30+ ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு 10 டேஸாகவே இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் யாராவது டாக்டரோடையோ இல்லை டயட்டிஷியனோட கைடன்ஸோட ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் சொல்கிறோம், இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, யூடியூபர் சொல்கிறாங்கன்னு பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இது வந்து என்னோட உடம்புக்கு எங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ ஃபுட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகே, சாப்பிட்டு அப்புறம் பொங்கல் வைக்கிறது, அவங்களாம் வந்து சோறு கொண்டு கொடுத்தாங்க, புளியோதரை எல்லாமே. அவங்க அதை சாப்பிட்றாங்க, நாங்கள் இதை தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். ஓகே, இதுதான் எங்களோட கோவிலோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ மேலே வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. முன்னாடி பந்தல்லாம் போட்டிருந்தாங்க, இப்போ அதெல்லாம் கழட்டிட்டாங்க.
கழட்டிட்டு பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் இருக்கும் போல இருக்குது. ஸோ மேலே வந்து எங்களோட பங்கு, அதாவது இந்த கோயிலுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் கட்டுறதுக்குன்னா, அந்த தட்டோடு இருக்கும் மொட்டை மாடியில் அந்த கோயில் மேலே வந்துட்டு சுருக்கி அடித்து தட்டோடு போட்டு கொடுக்குறது தான் எங்களோட பங்கு. நாங்கள் செஞ்சு கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தோம். இது ஒரு சின்ன கிராமம், திண்டுக்கல்லில் நத்தரோட்டில் உள்ள விஎஸ் கோட்டை அப்படின்ற ஊர் பக்கத்தில் இருக்கிற புதுப்பட்டி, ஒரு சின்ன கிராமம் தான் எங்கள் கோவிலுக்குள்ள போய் பார்ப்போமா? இதுதான் மெயின் சாமி, மாரியம்மன், எங்கள் குலசாமி. இங்கே கருப்பு சாமிக்கு வந்து சிலை இன்னும் முன்னாடி வைப்பாங்க போல், இன்னும் அது கொஞ்சம் வைக்காமல் இருக்குது. சிலை வந்தோடனே அன்னைக்குள்ளே வச்சுருவாங்க. மதுரை வீரன் சாமி இது பக்கத்தில், இங்கே மாரியம்மன், இங்கே மதுரை வீரா, இந்த சாமி உள்ளே இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக டைல்ஸ்லாம் ஒட்டி சூப்பராகிடுச்சு. அதான் எங்கள் அப்பா தான் ஆதி மூத்தார். வேறு அங்கேருந்து செங்கக்கலை தூக்கிட்டு வருது பாரு, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. எதுக்கு இங்கிட்டு திரும்பு, கேமரா பக்கம் பாட்டாது, கேமரா திருப்பாத. எங்கள் அப்பா தான் வந்து கேமராலாம் வரமாட்டாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, ஃபோட்டோ எடுத்து ஆயுஸ் குறையும் அப்படின்னு. அந்த கேஸு, அந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்க இவங்க. ஃபோட்டோ எடுக்க வீட்டில் மாட்டாமல் இருக்கிறதுனால தான் இன்னும் இத்தனை வருஷம் உயிரோடு இருக்காங்களாம். அதனால சொல்லிக்கிறாங்க. ஐயோ உனக்கு தெரியும் இது யாருன்னு. எலிப்பல்ல இந்த அந்த அம்மா. ஹலோ 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 ஹலோ, நீங்களும் ஓடாதீங்க, எங்கள் அப்பா கூட சேர்ந்து நீ அப்படி இருக்காத. இது என் தங்கச்சி ரத்திகா IPS, அது என் தம்பி. இவர் தான் கற்பக யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு, புதுசாக போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. கற்பக யூனிவர்சிட்டிக்கு எதுக்கு போன நீ? இவன் அங்கே காலேஜ் அட்மிஷன் போடுறப்ப அந்த காலேஜ் என்ட்ரன்ஸை பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அட்மிஷன் போடுறதுக்கு போகிறான், வாடா இங்கே ஸ்டேட்டஸ் போடுறேன். காலேஜ் என்ட்ரன்ஸுக்குள்ளே போகிறப்ப நான் காலேஜுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறான். அதான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு. உன்னை நான் பெரிய ஆளாக்கி விடுறேன், நிமிந்து பாரு. பெரிய கோயம்புத்தூரில் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆக்கி விட்டுறேன். நான் கபடி பிளேயர் வந்து சொல்லிக்கிறான், ஆனால் விளாட போகிறேன். எங்களை கூட்டிகிட்டு போய் காட்ட மாட்டேங்கிறான். என்னடா வாங்க மேட்ச்சுக்கு போகிறேன்னு ஒரு நாள் கூட கூட்டிகிட்டு போய் காட்ட மாட்டேன். வாடா இங்கே ஓடுற, நான் மேட்ச் விளாட்றேன், இங்கெல்லாம் வாங்க நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு ஒரு நாள் சொல்லு. நாங்கள் வந்து படத்துலேருந்து விடியாந்துடுறோம். இது வந்து ஷார்ட் புட் பிளேயர். என்ன பிளேயர்? ஷார்ட் புட் த்ரோயர். அத்லட்டிக்ல வரும் அதெல்லாம். எங்க வீட்ல எல்லாருமே வந்து பிளேயர் தாங்க. இவன் வந்து எல்லா கேமும் விளையாண்டுருக்கேன். இப்போதைக்கு ஃபுட்பாலில் இருக்கான். இப்போ ஃபுட்பாலில் இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் எண்ணத்தில் இருப்பான்னு தெரியல. பட் இவன் எல்லாத்துக்கும் ட்ரெயின் ஆகியிருக்கான். நீ என்னம்மா விளாட்ற? இங்கே ஒன்றும் விளாட்ல. ஏன் மயில்னி வந்து இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு கேமில் ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கோம். கிக் பாக்ஸிங்கில் இறக்கி விட்ருக்கோம். அது இப்போ ஓயாமல் கோச்சுக்கிட்ட கூட்டிகிட்டு போ, கிக் பாக்ஸிங்கிட்டே இருக்குது. ஆமாம், எப்பா இன்றைக்கி என்ன ஜிம்மு லீவா, கிக் பாக்ஸிங் லீவா அப்படின்னு. சாயந்தரம் போயிடலாமா கிளாஸுக்கு அப்படின்னு. சக்கரை பொங்கலா என்ன பொங்கல்? பால் பொங்கல் இல்லையா? இது கூழு கிண்டிக்கிருக்காங்க இங்கே. இது வந்து தண்ணி சுடு தண்ணி தான் ஊற்றி வச்சுக்கிங்க. இப்போ கம்பு மாவு, சோள மாவு, கேப்ப மாவு மூணையும் சரியாக போட்டு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அது மூணையும் சரியாக போட்டு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றி 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கரைச்சி வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் எடுத்து காய்ச்சணும்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 4 மணிக்கே கரைச்சி வச்சிட்டேன். மணி இப்போ 10 ஆகுமா? 10 ஆகும்ல, 10 ஆச்சு. இப்போ காய்ச்ச போகிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும். அந்த தயிருக்கும் அந்த மாவுக்கு புளிப்பாக இருக்கும். எல்லாமே அதே மாதிரி காய்ச்சினா தான் நல்லாயிருக்கும். அத்தைப்பூ மாதிரி காய்ச்சோம்னா அது அவ்வளோ டேஸ்ட் வராது. ஆமாம், இந்த பாட்டி மட்டும்தான் வரமாட்டேங்குது. இந்த பாட்டி வந்தாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா இந்த பாட்டி ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த பாட்டி மட்டும் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா முதலமைச்சர் அமிச்சு அவார்டு வாங்கிடலாம். கழுத்து திருப்புறத பாரு. இந்த பாட்டி மட்டும் நல்லா நடிச்சிச்சுன்னு வைங்க, முதலமைச்சர்கிட்ட போய் அவார்டு வாங்க வச்சிடலாம். எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். உங்க காலத்துல எம்ஜிஆர் இருந்தார்ல, அவர் தான் இப்ப முதலமைச்சர் இருக்காரு. எம்ஜிஆர் முதலமைச்சர்னா சரின்றுவாங்க. வேற அப்போ ஆக்ஷனை பாருங்க. என்னமோ பாட்டு பாடுவீங்க. அப்போ தான் ஓடுங்க ஐயா கோலவை அப்படின்னு என்னமோ பாட்டு பாடுது. ஓடுங்கம்மா கோலவை. என்ன பாட்டு அப்பதா? என்ன சொன்னீங்க? போடுங்கம்மா கோலவை காத்துல வெரசா வந்துருச்சு பொங்க. போடுங்கம்மா கோலவை உங்க பொண்ணான வாயில
ஓடுங்கம்மா உலக உங்க பொண்ணா வரும். ஏய் நல்ல பாட்டா படிக்கிறியா? இல்ல சும்மா போன் வச்சு வீடியோ கால் பண்ணிக்கிறீங்க. நான் அரிசியா குருணையா? குருணை அரிசி குருணை போடுறோம். அரிசி குருணை. ஆமா இது காட்டுட்டியா? பாரு கையில இருந்து அரிசி குருணை போட்டு காய்ச்சி ஆமா புழு அடுத்து கம்மங்கு மாவை கரைச்சி வச்சுட்டோம் போடணும். மாவு கரைச்சி வச்சிருந்தது கூழுக்கு ஊற்றி கிண்டணும். தண்ணி அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. சரியா வரும். சரியா போகுமா? சரியா வரும். பூச்சி வைப்பேன் காயத்துக்கு ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி சேர்ந்துடும். ஓகே, கூழுக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. 2 அத்தையும் சேர்ந்து கூழ் பின்றாங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? பொங்க ரெடி ஆயிட்டே இருக்குமா? ரெடி ஆயிட்டே இருக்கு. இன்னும் ஆனா வெல்லம் போடல. போடணும், இனிமேல் போடணும். ஸோ இங்க பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த கூழ் வந்து அத்தை கிண்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து கூழுக்கு கரண்டியை கூட பிடிக்கல. அதெல்லாம் அத்தை முன்னாடியே சொல்லிட்டாங்க. அத்தை குரு இருக்கும் போது சிஷ்யன் வாழாட்டக்கூடாது. அவங்க இருக்க வரைக்கும் அவங்க தான் எல்லாமே. இப்போ வந்து சும்மா கிண்டுற மாதிரி ஆக்ஷனை போட்டுக்கிருக்க நீங்க. நம்மளாம் வந்து பப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க செய்வாங்க, அப்புறம் நம்ம கொஞ்சமா கத்துக்கலாம். அவசரம் இல்லை, டைம் இருக்கு. அது மாதிரி பச்சை மிளகா இப்போ வீட்டில் வந்து அரைச்சு கொண்டு வந்தது. அரைச்சு இல்ல, அறுத்து கொண்டு வந்தது. அரிஞ்சு அறுத்து கம்மியாக இருக்குது, பத்தாவது போல இருக்கே. வெங்காயம் நிறையா கூட போட வேண்டியதானே, அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த வேலையாவது ஒழுங்கா பண்ணு. ஏண்டா இவனை கலாய்ச்சோம், ஏண்டா இவனை கிண்டல் பண்ணணும்னு நினைச்சு அழப்போற. எப்பத்தா என்ன மருமக குடும்பப்படுத்தியா? மருமகள மாமியார் ராஜ்யமா? எங்கள் அப்பத்தா வந்து மருமகள ஏதோ கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன ரெடி பண்ணிட்டு வந்து சாமிக்கு வந்து விளக்கு வைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே வந்து பலசாமிக்கு வந்து வந்தா விளக்கு ரெடி பண்ணுவோம், எலுமிச்சம் விளக்கு வைப்போம். இன்னைக்கு அத்தை வந்து மாவிளக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆடி மாசம் இல்லையா, அதனால மாவிளக்கு நைட்டே ரெடி பண்ணி ஒன்று விளக்கு வைக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து எலுமிச்சம் விளக்கு போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் அம்மா பாருங்க மாவிளக்கு ரெடி பண்ணிட்டாங்க. காட்டுங்க மாவிளக்கா எப்போ ரெடி பண்ணி வச்சிங்க? நைட்டே அரைச்சி வச்சேன். எத்தனை விளக்கு? அந்த அம்மாவுக்கு 2, அவருக்கு 2, இது 2, நான் 2 போடணும். அவரும் ஒரு பூசாரி தான் இந்த கோயிலுக்கு. அந்த மதுரை வீரன் கோயில் பூசாரி. இந்த மாரியம்மன் கோயில் பூசாரி வந்துட்டு இங்கே வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. அதனால் அவர் தான் இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாரு. ஓகே, என்ன வேண்டுதலோட நீங்கள் எடுக்கிறீங்க? வேண்டுதல் குலசாமி வந்து பவர்ஃபுல்லான சாமி. எல்லாரோட குலசாமி பவர்ஃபுல்லான எல்லா சாமி பரவாயில்ல. குலசாமினாவே பவர்ஃபுல்லான சாமி தான். கண்டிக்கும் குலசாமின்னு நீங்கள் கையெடுத்து கும்பிட கையெடுத்து தான் கும்பிடுவாங்க. ஸோ அதனால நிறைய வேண்டுதல்கள் இருக்கு. நான் எப்பவுமே நான் வேண்டிட்டு போகிறது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்று வேண்டிட்டு போவேன். ஒவ்வொரு வருஷமும் ஒன்று நடக்கும். கார் வாங்கணும்னு வேண்டிட்டு போனேன். எம்லேயே கார் வாங்கணும், பூச்செடி, இந்த மாதிரி நகை எடுக்கணும்னு நினச்சி வேண்டுனேன், நகை எடுத்தேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சில ஆசைகள்லாம் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள. ஸோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டப்பேன். நிறைவேறணும் மட்டும்தான் சொல்லணும், வேண்டதை சொல்லக்கூடாது. நிறைவேறின புதுசாக அவங்க சொல்லணும். ஆமாம், நான் வேண்டதை சொல்லவே இல்லை. இப்போ வேண்டி நிறைவேறதுக்குள்ள சொன்னேன். அங்கே ஒரு கும்பல் வந்துட்டு மாவிளக்குக்கு அப்புறம் விளக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கும்பல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரே கும்பலாக தான் இருக்கும் இங்கே. கும்பல் மாதிரி அங்கே பாருங்க, எங்கள் அப்பத்தாவும் என் தம்பியும் உட்காந்து குசுன்னு என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அப்பத்தா என் தம்பிகிட்ட உட்காந்து நிறையா விஷயங்கள் ரகசியங்கள்லாம் பேசுவாங்க. அந்த ரகசியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாவிளக்குக்கு இங்கே ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் விளக்க பொருத்தி வச்சுக்கிருக்காங்க. ஓமியும் கூட ஆயத்தமாகிக்கிட்டே இருக்கும். இப்படி வாங்க, 3 பேர் வரிசை நிற்குது. அப்படி விளக்கு எடுத்துருக்கு 3 பேர். இப்படி வாங்க. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அதான் நல்லா இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஆக்கத்துக்கு மணி அடிக்கிறவங்க இங்கே தான். எதுக்கு மணி அடிக்கிறோம்னே தெரியாமல் அடிப்பாங்க. அப்படி தானடா? இல்லாடி பார்ப்போம். மணிக்கு சைடாக பார்த்தா சக்தி அடிக்கிறது மாதிரி தெரியல. எல்லா பேரும் காது வலிக்கிறதுக்காக அடிக்கிற மாதிரி தெரியுது. இங்கே வந்துட்டு கருப்பசாமிக்கு இப்போ பார்க்குறேன். முன்னாடியே சொன்னால கருப்பசாமிக்குள்ளே வந்து இந்த முன்னாடி சங்கில் வச்ச போகிறாங்க அப்படின்னு வரதுக்கான சேவை நடல.
பொங்கல் எப்படி இருக்கு? இனிப்பு லைட்டாக நல்லா இருக்கு சாப்பிட. மைண்ட் பண்ணலாம். ஆனால் பொங்கல் நான் சாப்பிடக்கூடாது. கோயிலுக்கு வந்துட்டு அதை அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால சாப்பிட ஆமாம், எதுக்கு இப்படி விபதியாக இருக்கும் மேலே ஃபுல்லாக மூஞ்சில சிகப்பாக இருக்குது எதுக்கு? என்ன அது அவர் சொல்லுவார். சம்பவம் ஆயிடுச்சு. மேடமுக்கு வந்து இங்கே உள்ள சாமி இறங்கும் மாரியம்மோட. இப்போ தான் சாமி ஆயிடுச்சு உட்காந்துருக்காங்க. சாமியாரெல்லாம் காட்டலை நான். இவர்கிட்ட ஒரு 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 பக்தி சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதோட வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். அடுத்து வந்து கூழ் சாப்பிடுவாங்க. கூழ் சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்படியே எல்லாம் கிளம்ப வேண்டியதான். பாய். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு சம்பவம் இருக்குது நாளைக்கு. காத்திருப்போம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் கேமரா முன்னாடி வந்திருக்கேன். எல்லாம் நிறையா முடிஞ்சு வேணன் முன்னாடி உக்காந்துருக்கோம். நல்லா பத்திமயமாக சாமி கும்பிட்டாச்சு. மனசில் உள்ள ஆசைகள்லாம் சொல்லி நிறையா எதிர்பார்ப்புகளோட நீ வாழ்க்கை அடுத்து எப்படி போகணும் அப்படின்னு பாப்பா பாருங்க. வர்றப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? நீ மண்டை கீழே படுத்து எவ்வளோ இதாகிடுச்சு. நீ நல்லா சாமி கும்பிட்டியா? நல்லா பேசணும். நல்லா சாமி கும்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா? அடிப்பாங்க வச்சுக்க. சாப்பிட்றேன். அடுத்து புளியோதரை சாப்பிடலான்னு பார்க்குறேன். காலையில் சாப்பிடல நான். A few moments later. இந்த வண்டியில் தான் வந்தோம். விஜய் ட்ராவல்ஸ் இதில் தான் வந்தோம். ஸோ வண்டி ரெடியாக இருக்குது. நாங்களும் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு பிக் அப்டேட். அதாவது எங்கள் வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் இன்னொரு பெரிய அப்டேட் இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ அது வந்து நாளைக்கு தான் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு லேட்டராக உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே பாய். இப்போ குலதெய்வ கோயில் கும்பிடு முடிஞ்சிருச்சு. மதுரமல்லி. ரொம்ப வெக்கையா இருக்கு. ஐயோ, உங்களை யார் முதல்ல போய் உட்கார சொன்னது? அதான் தெரியாம வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப வேர்க்குது. ஐயோ, அத்தை மாமா வேற எங்கேயோ போயிருக்காங்க, காணோம். அத்தம்மா வந்தா வராங்க. நக்கல்யா அவனுக்கு. இந்த பிள்ளையும் ட்ரெஸ் மாத்திருச்சு. எங்க இறங்குற? இல்லை எரிப்பல்லா என்னடா உனக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றா? சண்டை போடாமல் இருக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும்? The next day. ஓகே, ஸோ நேற்று வந்து கோயிலில் நடந்தது எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. கோயிலேருந்து வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா, அதனால் பேசாமல் வந்து படு தூங்கியாச்சு. இன்னும் நாங்கள் ஃபுட்டேஜ் வந்து கவர் பண்ண முடியல. வண்டியில் வரும்போதே எல்லாருமே தூங்கிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து டயர்டு. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சது எல்லாமே சேர்த்து ரொம்ப டயர்டாக இருந்தது. இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? எஸ், அது எல்லாத்தையுமே வந்து இப்போ சார் சொல்லுவார். ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு பைக் வாங்க போகிறோம். எஸ், எங்களுக்கு எங்களுக்கு இல்ல, நீங்க பின்னாடி உட்காந்து வருவீங்களா? இந்த அம்மா முன்னாடி உட்காந்து வரும்ல. ஸோ எங்களுக்கு இப்போ ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்காக பைக் வாங்க போகிறோம். என்ன பைக் அப்படின்னா தி ராயல் என்ஃபீல்டு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் பைக் வாங்கணும், ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவெஞ்சர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பைக் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருந்தது. பைக் மாத்திரம் பட் ராயல் என்ஃபீல்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாவே இருந்தது. ஸோ பின்னாடி கூட இங்க பாருங்களேன், நாங்க வந்து இந்த இயர் கோல்ஸ் எல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து அந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர், ஸோ அதை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு மேடம் எனக்கா திடீர்னு சர்ப்ரைஸா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னால அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1.5 அமௌண்ட், அது 1/3 அமௌண்ட் என்கிட்ட இருக்கு, வா போய் புக் பண்ணலாம்னு. எனக்கு சும்மாருமா அதெல்லாம் நாள் ஆட்டம் போருமா, ஏன்னா கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. இல்லை வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு 1 மந்த்துக்கு முன்னால் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணி இன்னைக்கு டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ எங்களோட ஒரு மிகப்பெரிய ஆசை நிறைவேறப்போது. அதுவும் எனக்கு மிகப்பெரிய ஆசை, அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா அதில் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. நான் காலேஜுக்கு போனேன், காலேஜில் பைக் கிடையாது எனக்கு, ஏன்னா நான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அப்புறம் வேலைக்கு போன இடத்துலையும் பைக் கிடையாது. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு வேலைக்கு, கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போனோம். அங்கே தான் எனக்கு பைக் கிடச்சிச்சு. அது எந்த பைக்குனா அண்ணனுக்கு வந்து அப்பா வாங்கி கொடுத்த பைக்கு. அது கொஞ்சம் பழைய பைக்கு தான். அது அப்போ அண்ணன் வந்து இன்னொரு பைக் வாங்கிட்டாங்க அப்படின்னும், ஸோ அவங்களுக்கு 2 பைக்கு அப்படின்ட்டு அண்ணன் தம்பி கூட கொடுத்துட்றா அப்படின்னும், பிஃபோர் மேரேஜ் கொடுத்துறானோ எனக்கு வந்துடுச்சு. அதனால் நான் வச்சு அதை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த இதாக இருந்துச்சு. அது ஒரு 2 வருஷம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மச்சனே, அதாவது இவங்களோட தம்பி, அவங்க வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு ஒரு புல்லட் வாங்கணும்னு அந்த பையன் ஆசையில் அந்த அவெஞ்சரை போய் வாங்கி விட்டாப்புல.
அது ஒரு நல்லா குதிரை மாதிரி இருக்கு. ஆமா. பட் வாங்கி ஓட்டுறப்ப அது சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் வண்டி. உட்காந்து லாங் போகிறதுக்குலாம் செம்மையாக இருக்கும் வண்டி. ஒரு குரூஸ் நிமிஷம் அவெஞ்ச் நாடா நீ நையன்ற குரூஸ் அவெஞ்சர்ஸ் குரூஸ் அது வந்து 220 குரூஸ் நல்லா கப்பல் மாதிரி இருக்கும் வண்டி. பின்னாடி உட்காந்து சௌகரியமாக இருக்கும். நல்லா இருக்கும். உட்காந்து ஓட்டுறவனுக்கு சௌகரியமாக இருக்கும். லாங் போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. சிட்டிக்குள்ளே நல்லா இல்லை. பட் ஆனால் அதுவும் நான் சம்பாதிச்சு வாங்கலை. அதாவது எங்களோட சம்பாதிச்சத்தில் இது நாங்கள் இது வாங்கலை. அதுவுமே ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு வாங்கி ஒரு 6 மாதம் ஓட்டியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் டெல்லியில் அந்த பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு. அதனால் டெல்லி போயிட்டாப்புல. வண்டி இன்னொரு 6 மாதம் வீட்டில் சும்மா கிடந்துச்சு. ஸோ அப்புறம் நான் வாங்கி ஒரு 2019 2026 2 days பிஃபோர் வரைக்கும் ஓட்டிக்கிருந்தேன். ஆமா. So அவங்கதான் ஆனா அதுக்கான இதெல்லாம் அந்த amount பைக் எல்லாமே அவங்கதான் பே பண்ணிட்டாங்க. So அதுக்கு அதுவும் ஃபினான்ஸில் எடுத்தாங்க. ஃபினான்ஸில் எடுத்து மாமா தான் கட்டின. மாமாவும் மாப்பிள்ளையும் தான் அதை கட்டினாங்க. ஃபினான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க. என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்கலை. So அது வந்து சீர் மாதிரி ஆயிடுச்சு இப்ப. அது வந்து மருமகனுக்கு சீர் கொடுத்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. அது சீதனமாக வச்சுக்க சரி சந்தோஷம் தான். இருந்தாலும் மனசு ஒரு கில்ட்டு. நம்ம சொந்தமாக கார் வாங்கிட்டோம், பைக் வாங்கலை. கார் வந்து நாங்கள் சொந்தமாக வாங்கினது. பைக் இன்னும் வாங்கலை அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை என் பொண்டாட்டி வச்சுட்டா. நாங்கள் இப்போ ஷோரூம் வந்தாச்சு. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்தாச்சு. ஸோ இந்த ஒயிட் கலர் தான் வந்து எடுக்க போகிறோம். 2 வண்டி இருக்குது. இதில் எதில் நம்ம வண்டின்னு தெரியல. இங்கே பாருங்க எத்தனை வண்டி டெலிவரி பாருங்க இன்னைக்கு. எப்பா நிறையா வண்டி டெலிவரிங்க இன்னைக்கு. பூரா தேனியில் பூரா ராயல் என்ஃபீல்டாக சுத்த போகுது. கிளாசிக் தான் இன்னைக்கு. ஆமாம் நிறைய டெலிவரி. ஆமாம் நிறையா டெலிவரி. ஓகே கிளாசிக்கும் புல்லட்டும் தான் டெலிவரி அதிகமாக இருக்கும். ஆமாம். ஸோ மாமாவும் அத்தையும் வந்துட்டு இருக்காங்க. வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம எடுப்போம். வண்டியோட இன்வைட், இன்சூரன்ஸ் காப்பி, பைக் இன்வாய்ஸு, இன்சூரன்ஸ் காப்பி, இன்சூரன்ஸ் காப்பி. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ஹெல்மெட் இருக்கு. அத்தையும் மாமா வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்க. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வர்றதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இது எப்படி எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் ஒரு 1000 ரூபா வரப்போகுது. அந்த பில்லை சேர்க்கறதுக்கு அமௌண்ட் என்ன வேறு போகுது. எப்படியோ ஒன்று நம்மளுக்கு ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். ஓகே சரி வாங்க, இப்போ வண்டி இருக்கு கூப்பிட்றாங்க, போகலாம். உட்காரு. சூப்பர். ஓகே ஒரு அம்மா வந்து வர வண்டி வந்து டெலிவரி ஆயிடுச்சு. பாப்பா உட்காந்துட்டாங்க. ஆன் பண்ணுமா? ஆன் பண்ண ஓகேவா? வந்துருச்சா? இன்னும் நல்லா இருக்கு. வந்துருச்சு. அவ்வளோதான். சவுண்ட் வந்துச்சு. சூப்பர். ஓகே டன்.